இந்து மக்கள் கட்சி தலைவரான அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது அவர் பேசும்பொழுது ஜோசப் விஜய் அவர்கள் 3 விஷயங்களை கூறி நீட் தேர்வு வேண்டாம் என்று பேசுகிறார். அதாவது இந்திய ஒன்றியம் என்று பேசுவதும், திமுக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரித்து பேசுவதும், இளைஞர்களை சக்தி வாய்ந்த வைத்து அரசியலுக்கு வந்துள்ளார், மக்கள் மத்தியில போதைப் பொருட்கள், லஞ்ச ஒழிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், அதையெல்லாம் விட்டுவிட்டு படிக்கும் மாணவர்கள் இடையே இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா ஒன்றியம் என்று பேசி பிரிவினையுமே ஏற்படுத்தியிருக்கார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்களுடைய வரிசையில் இணைந்திருக்காரு. அதாவது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் மற்றும் ஊழல் அரசியலை எதிர்க்கும் மக்கள் நீதி மையம் என்று டிவியை உடைத்தார். அதன் பிறகு தற்போது மக்கள் நீதி மையத்தின் சார்பாக திமுகவுடன் கூட்டணி அமைத்து இப்பொழுது திமுகவிற்கு பிரச்சாரமே செய்து கொண்டிருக்காரு. அதே போலதான் ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த முறை பேசிய பொழுது போதைப் பொருட்களை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும், பொதுமக்களுக்கும் அதில் கடமை இருக்கிறது என்று பேசியிருக்காரு. பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்களிடையே அறிவுரைகளை வழங்கி அடுத்து அவர் கோட் திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும், இதற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது சொன்னாரா என்றுமே தெரியவில்லை. அதற்கு பயந்து நேற்றிலிருந்து ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவுடைய ஊதுகோலாக மாறியிருக்கார் என அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசியிருக்காரு. இவர் பேசியது மிகப்பெரிய தற்பொழுது சர்ச்சையாக இருக்கிற நிலையில தாவேகா தொண்டர்கள் தளபதி ரசிகர்கள் என பலருமே படையெடுத்து ஆகையால கண்டிப்பாக மரணடி கொடுப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.